ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் கோதுமை மாவில் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். வாவ், பார்க்கவே நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கோதுமை மாவு தோசையே அநேக பேருக்கு பிடிக்காது, இதில் கொழுக்கட்டையா சூப்பராக இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ளே போய் இது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். பாதாம் 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், கேஷ்யூ 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் கசகசாவும் வச்சுருக்கேன். கட் பண்ணுறது பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். சின்ன பீஸாக கட் பண்ணும்போது மாவோடையே ஆட் ஆயிரும், கொழுக்கட்டையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றுதேன். நெய் மெல்ட் ஆனதும் சின்ன சின்னதாக கட் பண்ணினேன் நட்ஸை எல்லாத்தையும் சேர்க்குதேன். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும், இல்லைன்னா குயிக்காக தீஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்படி நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் அதிக ஃப்ளேவராக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிட்டுது, ஓரளவு ஃப்ரை பண்ணிட்டேன். போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நட்ஸ் இப்படி அதிகமாக போட்டிங்கன்னா மெந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். அடுத்து கொழுக்கட்டைக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே கோதுமை மாவு தான். கோதுமை மாவு 2 கப் எடுக்குதேன். இது கடையில் உள்ள கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய கோதுமை மாவு நம்ம வீட்டில் திரிச்சு போடுவோம், அந்த மாவுலேயுமே கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். நான் எடுத்துருக்கக்கூடியது கடையில் உள்ள கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அடுத்து மீண்டும் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருந்த 2 கப் கோதுமை மாவும் இந்த கடாயில் சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், கோதுமை மாவு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் காய்ந்த கொப்பரை தேங்காய் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதையும் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த கப்புக்கு மாவு அளந்து எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப் தேங்காய் பவுடர். தேங்காய் வச்ச பிறகு மாவு லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும், தீஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெய் சேர்த்ததும் ஒரு முறை நல்ல கிளறி விடலாம். மீண்டும் ப்ரௌனிஸ் ஆகணும். கோதுமை மாவு, கொப்பரை தேங்காய், நெய் இது எல்லாம் சேர்ந்து அதிக ஃப்ளேவராக இருக்குது. மாவு நல்லா முருகி வந்துட்டு இருக்கு, பார்க்கவே தெரியுது. நெய் வச்சதும் நல்லா இறுகிட்டுது. ஃப்ளேம் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி ப்ரௌனிஸ் ஆனதும் மாவை எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், ப்ரௌனிஸ் ஆகிட்டுது. ப்ரௌனிஸ் ஆனதும் சட்டியில் வைக்கக்கூடாது, மீண்டும் முறுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடாயிலிருந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதேன். அதிக ஃப்ளேவர் ஆகிட்டு கோதுமை மாவு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு சட்டியில் 1.5 கப் துருவிய சர்க்கரை சேர்க்குதேன். இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய கல், மண், தூசியல் போவதுக்கு தான் இந்த மாதிரி மெல்ட் பண்ண வைக்குதேன். இந்த சர்க்கரை கூட 1/2 கப் தண்ணீர் சேர்க்குதேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணீர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மெத்தடில் நல்லா குயிக்காக கலந்து விட்டுக்கணும். கொதி வராமலே நம்ம இதை கரைச்சி எடுத்து வடிகட்ட வேண்டியிருக்கு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டுது. ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி மண் தூசலை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணினீங்கன்னா கொழுக்கட்டையில் மண் இருக்காது. அதிக நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா 1/2 கப் தண்ணீருமே வத்திரும். அதனால தான் குயிக்காக கரைச்சி எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் கடாயில் தான் சர்க்கரை பாகு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்க்குதேன். இப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு ஒரு முறை கொதி வரணும். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். 5 மினிட்ஸில் கொதிச்சிரும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சர்க்கரை பாகு சைடு ஃபுல்லாக கொதித்து வந்துட்டு இருக்கு. ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். நல்லாவே கொதி வந்துட்டுது. இந்த டைமில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ப்ரௌனிஸாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு எல்லாத்தையும் இந்த சர்க்கரை பாகிலே சேர்க்குதேன். இந்த மெத்தடில் கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா சர்க்கரை பாகு முறுவதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணி அடுப்புலையே வச்சு தான் கிளறிட்டு இருக்கேன்.
நல்ல கிளறிய பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதாம், கேஷ்யூ, கஸ்கஸ், பிஸ்தா இது எல்லாத்தையும் இந்த மாவுலையே சேர்க்குதேன். மீண்டும் அதிக ஃப்ளேவர் தரக்கூடிய ஏலக்காய் பவுடரும் 1½ டீஸ்பூன் சேர்க்குதேன். இது அப்படியே ஒரு முறை நல்ல கிளறி விடலாம். சர்க்கரை பாகு கடாயில் அதிக சூட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதேன். வாவ், கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிட்டு. இவ்வளவு நாளுமே கொழுக்கட்டைன்னு வரும்போது அரிசி மாவில் தான் ரெடி பண்ணினேன். இப்போ தான் கோதுமை மாவில் ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். சர்க்கரை பாகில் கிண்டின பிறகு மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மோல்டில் தான் கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேன். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இருக்குது. இதை விட சின்னதுமே கடையில் இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். மோல்டில் உள்ளாடி லைட்டாக நெய் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் குயிக்காக கொழுக்கட்டை இலகி வெளியில் வரும். இந்த மெத்தடில் லாக் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிடணும். இது உள்ளாடி தான் மாவு வைக்க போகிறேன். உள்ளாடி மாவு வச்சதும் சைடு ஃபுல்லாக இப்படியே அழுத்தம் கொடுத்து மாவு வைக்கணும். அப்போ தான் மோல்டினுடைய உள் டிசைன் ஃபுல்லாகவே கொழுக்கட்டையில் கிடைக்கும். மோல்டு உள்ளாடி மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுருக்கேன். லாக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா சூப்பராக டிசைனிங் எல்லாம் கரெக்டாக வந்திருக்குது. கொழுக்கட்டை பார்க்கறதுக்கே நல்ல சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்த்தியான கொழுக்கட்டை நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். கோதுமை மாவுலையும் கொழுக்கட்டை ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கலரும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே நல்ல சூப்பராக இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல சூப்பராக இருக்குல்ல. மீதமாக இருக்கக்கூடிய மாவுலையும் இந்த மெத்தட்லேயே கொழுக்கட்டை ரெடி பண்ணுதேன். ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணினாலுமே கொழுக்கட்டை நல்லா கரெக்டாக வந்திருக்குது. உங்களுக்கு இந்த சைஸ் மோல்டு இல்லைன்னா கையாலையும் ரெடி பண்ணலாம். நார்மலாக கொழுக்கட்டை கையாலேயே பிடிச்சி எடுப்போம். இந்த மெத்தடில் மேல் பக்கமாக இப்படி தூக்குனால அழுத்தம் கொடுத்து மோல்டில் ரெடி பண்ணுறது போலையே வந்துடும். இதுவுமே நல்ல சூப்பராக வந்துட்டுல. ஃபோர்க்கை வச்சு இந்த மெத்தடில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா லைனாக வந்துடும். மோல்டில் எப்படி ரெடி பண்ணினோமோ அதே மெத்தடில் வந்துடும். நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை ரெடி பண்ணலாம். நல்ல ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி. இந்த கொழுக்கட்டை வயசானவங்களும் சாப்பிடலாம். ஆவியில் வேக வச்சிங்கன்னா இது நல்ல ஹார்டாக இருக்கும். இது ஆவியில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல டேஸ்டியான கொழுக்கட்டை 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.